நந்தன் கால்வாய் திட்டம். நாங்க திருவண்ணாமலை போகணும்னு அப்புறம் நம்ம எத்துராஜுலு வஜ்ரவேலு அவருக்கு வந்துடுச்சு. அவரை பத்தி பேசணும் ஏவாவேலு அவர் பேசுறோன்னு அவருக்கு நாங்க நந்தன் கால்வாய் அவருக்கு 3 வயசு நந்தன் கால்வாய் நாங்க அப்பவே நாங்க நிதி கொடுத்துட்டோம் 3 வயசுன்னு. நான் கேட்டேன், யோ 3 வயசுல இருந்து நீங்க இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்களா? 3 மாசத்துல பண்ண வேண்டிய திட்டத்துல எனக்கு 3 வயசுல இருந்து எனக்கு 56 வயசு ஆகுது, இன்னுமாயா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மானம் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னோன்னு அப்புறம் வாய முடிக்கிட்டார். 3 மாசத்துல அந்த கால்வாய் எவ்வளவு ஒரு 22 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டணும். கட்டணும் இல்ல, சும்மா கட்டணும். அது அவ்வளவுதான். தடுப்பணை கட்டி அதுல தண்ணி எடுத்துட்டு போறது. அது ஒரு சாதாரண திட்டம். அது இதுல இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பண்ணல. அதனால இதெல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கா போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால இது ஒரு பக்கம் இருக்கு. நீங்க கொஞ்சம் நல்ல வேகமா நீங்க வேலை செய்யணும், பணியாற்றணும். கொஞ்சம் ஒரு ஒரு உறுதியா நீங்க செய்யணும். மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்குங்க. ஏன்னா நான் 1ஆம் தேதிக்கு பிறகு நான் பார்ப்பேன், நடைபயணம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள இப்ப நாங்க எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம். இந்த நடைபயணம் திட்டமிட்டு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணிட்டு இருக்கோம். 1ஆம் தேதிக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்குள்ள நீங்க பண்ணிடுங்க. இல்ல ஏதாவது வேற ஆள் மாத்தி விடும் போட்டுடுவேன். நான் தப்பா எடுத்துக்கூடாது. கை தட்டுறாங்க, இப்ப சந்தோஷமா கை தட்டுறாங்க. அதனால ஏன்னா இதெல்லாம் அப்புறம் நம்ம இது கட்சி, இது ஏக்கம். அது உங்ககிட்ட நிறைய அவகாசம் கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டோம், சொல்லிட்டோம், எல்லாத்தையும் தினமுறை நல்ல விதமா சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம அதெல்லாம் நீங்க பாத்துங்க. 1ஆம் தேதிக்கு பிறகு ஒன்றுக்குள்ள நம்ம வேகமா பண்ணுங்க. நம்முடைய கீர்த்திரதன் சொன்னது போன்ற அந்த உறுப்பினர் அட்டைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு மாஸ் அட்டாக். போய் தொகுதி முழுக்க நான் கேட்கல, நீங்க போங்க. ஒரு 10 பேர் 10 கிராமத்தை தேர்வு பண்ணுங்க, உட்காருங்க. அந்த கிராமத்துல சாயங்காலம் உட்காருங்க. 10 பேர் 10 கிராமம் எடுத்துக்கப்பா, வாப்பா. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம். அதாவது நமக்கு ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனாலும் இப்ப நம்ம அருள் சொன்னது போன்று இப்ப நம்ம போன MP MLA எலெக்ஷன்ல 200 ஓட்டுல ஒரு தொகுதி, 700 ஓட்டுல 2வது, 1200 ஓட்டுல இன்னொரு தொகுதி இழந்தோம், 2500 ஓட்டுல ஒன்னு இழந்தோம். நம்ம பாலு 4500 ஓட்டுல. இப்படி 5 MLA நம்ம ஜெயிச்சிருக்கலாம். எப்படி இந்த போன்ற நம்ம மைக்ரோ லெவல்ல அந்த பூத்துல கரெக்டா அந்த உறுப்பினர்ல இருந்து பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு பூத்துல ஒரு 700 ஓட்டுனா நமக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு 350-400 ஓட்டு வருது. அது வர்றது தானா வந்துட்டு இருக்குது. நீங்க அங்க வேலை செஞ்சீங்கன்னா நமக்கு 500 ஓட்டு வரும், 450 ஓட்டு வரணும், 50 ஓட்டு கூடுதலா வரும். அதுதான் வேணும் நமக்கு. உங்க ஓட்டு போட்டுருப்பா, இந்த கிராமமா இங்க போட்டுருவாங்க, அங்க போட்டுருவாங்க. அது இன்னும் நல்லா. ஏன்னா மத்த கட்சி எல்லாமே மைக்ரோ லெவல்ல பிங்கர் டிப்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் வைக்க முடியாது? அது சாதாரணது. அது மாவட்ட செயலா நீங்க பிங்கர் டிப்ஸ் வச்சிருக்கணும். உங்களுக்கு 2 தொகுதி இருக்குது, அவ்வளவுதான். நீங்க தான் அதுல MLA நிக்க போறீங்க. அங்க அதுக்கப்புறம் நீங்க உள்ளாட்சியிலயோ சேர்மனோ அது எல்லாம் நீங்க தான். அப்போ நீங்க நிக்கிறது நீங்களே வேலை செய்யலன்னு எப்படி? அது உங்களுக்கு தான் பயன்பட போறது. அது அதனால அது பண்ணுங்க. எல்லாமே டேட்டா எனக்கு கொடுங்க. எனக்கு நிறைய டேட்டா எனக்கு வேணும். எனக்கு நான் எல்லா டேட்டாவும் நான் இப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே நான் செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாமே அது அவசியம் நீங்க கொடுக்கணும். கொஞ்சம் வேகமா செய்யுங்க.